நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 500 ரூபாய் நோட்டுகள் பற்றி மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று சற்று முன் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன தகவல் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம். கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்குமாறு அறிவுறுத்தியது. இதன்படி வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் 75% ஏடிஎம்களிலும் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் 90% ஏடிஎம்களிலும் குறைந்தபட்சம் ஒரு கேசட் மூலம் 100 அல்லது 200 ரூபாய் நோட்டுகளை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பொதுமக்களுக்கு 100 மற்றும் 200 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் கிடைப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வெளியானது. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டு 500 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவதாக வதந்திகள் பரவின. சமூக ஊடகங்கள் மற்றும் வாட்ஸ்அப்பில் 500 ரூபாய் நோட்டுகள் 2026 மார்ச் மாதத்திற்குள் புழக்கத்திலிருந்து நீக்கப்படும் என்று தகவல் பரவி வருகிறது. மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ உண்மை சரிபார்ப்பு பிரிவான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்த கூற்றை தவறு என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் PIB வெளியிட்ட பதிவில் ரிசர்வ் வங்கி இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. 500 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படவில்லை மற்றும் அவை சட்டப்பூர்வமாக பயன்பாட்டில் தொடர்ந்து இருக்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா ரீசெண்டா RBI அனைத்து ஏடிஎம்கள்லையும் 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை அதிகமா வைக்க சொல்லியிருந்தாங்க. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு 500 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்ற தகவல் பரவியது. இதனை அடுத்து RBI அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது 500 ரூபாய் நோட்டுகள் எப்பொழுதும் போலவே செல்லும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.